வெல்கம் டு அன்பு ஆன்லைன் டியூட்டர். இன்னைக்கு டேலியில் எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். டேலி செலக்ட் பண்ணிக்கோங்க. டேலி ERP9 ஸ்டார்ட் ஆச்சு. இதில் ஒர்க் இன் எஜுகேஷன் மோட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. W ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. இதில் செலக்ட் கம்பெனி, லாகின் ரிமோட் யூசர், கிரியேட் கம்பெனின்னு இருக்கு. இதில் கிரியேட் கம்பெனி வந்துடுங்க. இதில் சி ஷார்ட்கட் சின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. இப்போ நேம் ஆஃப் த கம்பெனி டைப் பண்ணணும். நான் விஸ்டம் கம்ப்யூட்டர் சொல்யூஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கம்பெனியோட அட்ரஸ். கம்பெனியோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டேட். ஸோ எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட். தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பின்கோடு இருந்தால் பின்கோடு கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோன் நம்பர் கேட்கு. ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். தென் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஃபேக்ஸ் நம்பர் இருந்தால் ஃபேக்ஸ் நம்பர் கொடுங்க. இல்லைன்னா இமெயில் ஐடிக்கு வந்துடுங்க. இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் இருந்தால் வெப்சைட், இல்லைனா நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஃப்ரம் எல்லாருக்கும் தெரியும் ஏப்ரலாக ஸ்டார்ட் ஆகும்னு. டிஃபால்ட்டாக 1/4/2024 கொடுத்துட்டேன். பட் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது மேயாக இருக்கலாம், ஜூனாக இருக்கலாம். ஸோ புக்கு எப்போ பிகின் பண்ணுறோன்னு கேட்குறேன். ஸோ அந்த டேட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் மே மாதம் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஸோ 1/5/2024 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ செக்யூரிட்டி கண்ட்ரோல். இதில் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகும்போது பாஸ்வேர்டு கேட்கும். செக்யூரிட்டி கண்ட்ரோல் இப்போதைக்கு அதை நோ கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா மேலேயே நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். இதில் பேஸ் கரன்சி சிம்பிள் டிஃபால்ட்டாகவே அதில் இந்தியனோட சிம்பிள் காட்டுது. ருபீஸ் மாதிரி ஹிந்தியில் இருக்குது பாருங்கள். ஃபார்மல் நேம். ஸோ டிஃபால்ட்டாகவே அதில் ஆஸ் இட் இஸ் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சஃபிக்ஸ் எஸ்னா எஸ், நோனா நோ. ஆட் ஸ்பேஸ் கேட்கு எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அமௌண்ட் இன் மில்லியன்ஸ் நோவில் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் 2 டிஃபால்ட்டாக இருக்குது. எஸ் கொடுத்துட்றேன். இது எல்லாமே டிஃபால்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே கொடுத்துருங்க. லெஃப்ட் 2. இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா கடைசியில் அக்செப்ட்னு கேட்கும். ஒய் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒய் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி கிரியேட் ஆகிரும். இதுதான் டேலியில் கம்பெனி கிரியேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். ஸோ ஒன்ஸ் இது பாஸ்வேர்ட் கேட்க நான் என்ன கொடுத்தனோ அதை அங்கே டைப் பண்ணிக்க வேண்டியது. ஒன்ஸ் நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ண வரதான் நம்ம இன்வென்ட்ரி இன்ஃபோ, டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ யூட்டிலிட்டி ரிப்போர்ட்டு, டிஸ்பிளே இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு தடவை கம்பெனி கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் வரணும்னா எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு கியூ ப்ரெஸ் பண்ணால் போதும். கீழே குயிட்னு இருக்குல்ல, அதுக்கு கியூ ப்ரெஸ் பண்ணாலும் போகிறோம். இல்லை எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு
do you want to quitல வந்து Y ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். Y ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆயிரும், வெளியே வந்துடும். அன்பு ஆன்லைன் டியூட்டர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.